எல்லாருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஆனா அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். நாம எல்லாருமே ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்திருப்போம்ல, இறக்கும்போது நிஜமா எப்படி இருக்கும்? இது ஒரு பெரிய மர்மம் மாதிரி தோணலாம். ஆனா சயின்ஸ் இப்போ இந்த ரகசியத்துக்கு ரொம்பவே பக்கத்துல போயிடுச்சு. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல நாம ஒன்னா சேர்ந்து உடைச்சு பார்ப்போம். நம்புனா நம்புங்க, இறப்புங்கிறது டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது நிஜத்துல ஒரு ப்ராசஸ், ஒரு பயணம் மாதிரி. அதுல 5 முக்கிய ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல ரிலாக்ஸேஷன், அப்புறம் சோர்வும் கனவுகளும், அதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்தை பாக்குறது, அப்புறம் கேட்க கொஞ்சம் பயமா இருக்கிற மரண ஓசை, கடைசியா மூளையோட ஒரு ஃபைனல் சர்ஜ். ரெடியா? வாங்க ஒவ்வொன்னா உள்ள போலாம். சரி, முதல் ஸ்டேஜ். இங்க தான் எல்லாம் ஆரம்பிக்குது. டாக்டர் சொல்ற முதல் விஷயமே என்னன்னா, பசியும் தாகமும் மெதுவா குறைய ஆரம்பிக்குமா. இதனால நம்ம உடம்பு தானாவே ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போயிடுது. அதனால அவங்களால கொஞ்சமா தண்ணி இல்ல சாப்பாடு தான் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸ்டேஜ் 2. இது பயங்கரமான சோர்வு. எப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நமக்கு ரொம்ப மோசமா காய்ச்சல் அடிக்கும்போது பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாத ஒரு ஃபீல் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அதாவது இறப்புக்கு முந்தைய கனவுகள். இந்த டேட்டாவை பாருங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த நேரத்துல மக்கள் கிட்டத்தட்ட தூக்கத்துக்கும் சுயநினைவு இல்லாத நிலைக்கும் நடுவுல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வர்ற கனவுகள் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஸ்டடியில 72% பேர் அவங்களோட அன்புக்குரிய ஏற்கனவே இறந்து போனவங்கள சந்திக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. 59% பேர் ஒரு பயணத்துக்கு ரெடியாகிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இத அனுபவிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கூட பயமா இருக்காதான். ஏன்னா அவங்க சுயநினைவுக்கு வர்றதும் போறதும் அவங்களுக்கே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சும்மா தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். மூன்றாவது ஸ்டேஜ். இப்போதான் உடம்ப எனர்ஜிய சேவ் பண்ண ஆரம்பிக்குது. இதயம் மெதுவா துடிக்கும், பிளட் பிரஷர் குறையும். இதனால மூளை அதோட நார்மல் கண்ட்ரோல கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும். அப்போதான் சில மேஜிக்கல் ஆனா அதே சமயம் சயின்டிஃபிக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம்ல, நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன்னு. அது சும்மா கதை இல்ல, அதுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்கு. சயின்டிஸ்ட்ஸ் இறந்துட்டு இருந்த எலிகளோட மூளைய ஸ்டடி பண்ணும்போது அதோட விஷுவல் சிஸ்டம், அதாவது பார்வை சம்பந்தப்பட்ட பகுதி பயங்கரமா ஆக்டிவ் ஆகிறத பார்த்திருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம மூளையிலயும் நடக்கலான்னு சில ரீசர்ச் சொல்லுது. சரி, அடுத்த ஸ்டேஜ் 4வது. இது பேரு மரண ஓசை. எனக்கு தெரியும், இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் திகிலா இருக்கு. ஆனா பயப்படாதீங்க, அது நாம நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இது நம்ம உடம்போட ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்னால வர்ற சத்தம்தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் சுய நினைவு இல்லாம ரொம்ப டீப்பான ஒரு ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது தொண்டையில சலைவா, அதாவது உமிழ்நீர் சேர ஆரம்பிக்கும். அப்போ அவங்க நார்மலா மூச்சு விடும்போது அந்த உமிழ்நீர் வழியா காத்து போறதால ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் இந்த மரண ஓசை. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சத்தம் வெளியறிந்து கேட்கிற நமக்கு தான் கஷ்டமா இருக்குமே தவிர, அந்த அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான வலியோ கஷ்டமோ இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்லப்போனா அவங்க உடம்பு எவ்வளவு தூரம் ஆழமான ஓய்வுல இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ஓகே, இப்போ நாம கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. 5வது ஸ்டேஜ். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. நம்ம என்ன நினைப்போம்? மூளை அப்படியே மெதுவா ஷட் டவுன் ஆயிடும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அதுதான் இல்ல, அது ஒரு நிறைவான விஷயத்த செய்யுது. 2013ல சயின்டிஸ்ட் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இறந்துட்டு இருந்த எலிகளோட பிரெயினை ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சுது. அந்த எலிகள் உயிரோட ஹெல்த்தியா இருந்ததை விட இறக்குற தருவாயில அதோட மூளை அலைகள் ரொம்ப ஒருங்கிணைப்பா இருந்துச்சாம். ஒரு ஹை லெவல் கான்ஷியஸ்னஸ்ல இருந்த மாதிரி. இததான் அப்போ மனுஷ மூளைக்குள்ள என்னதான் நடக்குதுங்கிற கேள்விய எல்லார்கிட்டயும் எழுப்புச்சு. அந்த கேள்விக்கு பதில் தேடித்தான் அடுத்த கட்டமா ஒரு பெரிய ஹியூமன் ஸ்டடி பண்ணாங்க. சிபிஆர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 567 பேஷண்ட்ஸோட மூளைய அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த ஸ்டடியில சிபிஆர்லேருந்து பொழைச்சவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நம்மள மெய்சில் இருக்க வைக்கும். அவங்க உடம்ப விட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு உணர்வு, எந்த வலியும் இல்லாம நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கற மாதிரி, அவங்க வாழ்க்கைய ஒரு தடவை திரும்பி பார்த்து அலசுற மாதிரி, பழைய நினைவுகளெல்லாம் திரும்பி வர்ற மாதிரி, இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்பவே மனச தொடுற ஒரு விஷயம் என்னன்னா, சில பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தாங்கள் இறக்க போறோம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த உணர்வு பயமா இல்லையாம். அதுக்கு பதிலா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு திரும்பி போனா எப்படி ஒரு இதமான உணர்வு இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சாம்.
அப்போ இறப்புங்கிறது நம்ம மூளை வேலை செய்யறத நிறுத்துற ஒரு எண்ட் பாயிண்ட் தானா, இல்ல அது நம்ம வீட்டுக்கு திரும்பி போற மாதிரி ஒரு புது ஆரம்பமா? இந்த கேள்விக்கு உங்க பதில் என்ன? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.